ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோஸ் எடுக்கிறோம். இதுக்கு மேலே வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போடணும்னு நினச்சிட்டு எடுத்திருக்கேன். பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்தது தான் இந்த வீடியோ. இது வந்து காலையில் குளிச்சுட்டு சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன் கிருஷ்ணர் வேஷமே கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ராதை வேஷம் தான் போடுவோம். இந்த கிருஷ்ணர் வந்து பார்க்கும்போது கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார். அதனால் வந்து இந்த ஏஜில் கிருஷ்ணர் வேஷம் போடலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து ஃபுல் மேக்கப் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தா. எப்போவுமே மருதாணி வச்சுருவோம். ஆனால் இந்த டைம் வந்து மருதாணி வைக்கிறதுக்கு எப்படி மறந்தோன்னே தெரில, மறந்துட்டோம். அதனால் வந்து குங்குமத்தில் வந்து தண்ணி கலந்து கையில் வந்து அப்ளை பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணி விட்டேன். மருதாணி மாதிரியே இருந்தது பாப்பாவுக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்தது என்ன, கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம். அரிசி மாவெல்லாம் கலந்து தண்ணியில் கலந்து அதை வந்து காலச்சு வச்சு செஞ்சாச்சு. கிருஷ்ணரும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து தாத்தா பாட்டியும் இருக்காங்க. அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் வந்து கிருஷ்ணரை கூட்டிகிட்டு போனோம். அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக தான் கூட்டிகிட்டு போனோம் நாங்கள் கிருஷ்ணரை. அவங்களும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பாப்பாவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பாப்பாவும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுதான் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு. இவள் இது பண்ணுவான்னு எங்களுக்கு தோணவே இல்லை. நாங்கள் யாரும் அவளுக்கு சொல்லியும் கொடுக்கல. அவளே தான் பண்ணா. எல்லாருக்கும் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் தான் அவள் பண்ணது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று தானே, அதனால் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளேயும் உள்ளே வராங்க கிருஷ்ணர் வந்துட்டு சாமி ரூமுக்குள்ளெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் வெளியே வந்துட்டு விளையாட ஆரம்பித்தாச்சு. அவர் வீட்டுக்குள்ளெல்லாம் கிருஷ்ணர் வந்ததுக்கப்புறமா பக்கத்தில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு கடையும் இருக்குது. 2 இடத்துக்குமே கிருஷ்ணரை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். கூட்டிகிட்டு போயிட்டு அவரும் உள்ளே போயிட்டு நல்லா சமத்தா நின்றுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போஸ் கொடுத்துட்டு வந்தார். இவங்களோட பேர பசங்கள்லாம் 12th 11th 7th அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வளர்ந்துட்டாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இப்போ வந்து கூட இருக்கிறனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து பேர பசங்களை வந்து பார்த்து இது பண்ணி சந்தோஷப்படுற மாதிரி இவங்க வந்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. பண்ணுற ஒவ்வொரு சேட்டையும் அவங்க வந்து ரசிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அப்புறம் எங்கள் பாட்டி வீட்டுக்கும் போனோம். பாட்டி வீட்டில் வந்து அரிசி மாவு இல்லைன்னு சொல்லிட்டு, சரி கிருஷ்ணர் எப்படி வந்தால் என்ன, உள்ளே வந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ளே கூட்டிகிட்டு போனோம். கடைசியாக வந்துட்டு கோவிலுக்கு போயிருந்தோம். பக்கத்துலேயே வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு பெருமாள் கோவில் இருக்குது. அங்கே வந்து கிருஷ்ணர் அந்த மாதிரி சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பிரசாதமும் கிடச்சிது. ஜாலியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.